என் தமிழ்த்தாய் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். மெய்யொலியால் எண்ணம் போல் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் விரும்பும் மகிழ்ச்சி, செல்வம், ஆரோக்கியம், மன அமைதி அனைத்தையும் பெற வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க வேண்டுமென்றால் உலக சாதனையாளர்கள் மற்றும் வெற்றியாளர்கள் செய்த ரகசியத்தை நீங்களும் பயன்படுத்துங்கள். அந்த ரகசியம்தான் என்ன? அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதி என்றால் என்ன? அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றித்தான் இந்த பதிவு. ஈர்ப்பு விதி என்பது உங்கள் மனதில் அடிக்கடி எண்ணங்களாக தோன்றிய நினைவுகளை உங்களிடமே கொண்டு வந்து சேர்ப்பதுதான். இது ஒரு இயற்கையின் சக்தி அல்லது ஈர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் அதை ஈர்ப்பு விதிப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க மனசுல நீங்க தக்க வச்சிருக்கும் காட்சிகள் தான் உங்களுக்கு வாழ்க்கையாக மாறுகிறது. உங்கள் எண்ணங்கள் தான் பொருளாகவோ, இலக்குகளாகவோ, பணமாகவோ, மகிழ்ச்சியாகவோ, வெற்றியாளராகவோ உங்களிடம் பிரதிபலிக்கிறது. இந்த ஈர்ப்பு விதி தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. சூரியன் எப்படி தினமும் ஒளி கொடுக்கிறதோ, காற்று எப்படி தினமும் வீசுகிறதோ, அதேபோல் இந்த ஈர்ப்பு விதியும் தினமும் உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் ஆழ்மனதில் பதிவிட்ட விஷயங்களை தற்போது ஈர்ப்பு விதி உங்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்கிறது. அதனால்தான் நாம் எந்த பொருளை மேல் நோக்கி எறிகிறோமோ அதே பொருள் புவியீர்ப்பு சக்தியால் கீழே விழுகிறது. வேறு விதமான பொருள் கீழே விழுவது கிடையாது. ஈர்ப்பு விதியும் உன் வாழ்க்கையில் அப்படித்தான் செயல்படுகிறது. நீங்கள் எந்த விதமான நிகழ்வுகளை எண்ணங்களாக ஆழ்மனதை நோக்கி எறிகிறீர்களோ அதே நிகழ்வுகள் ஈர்ப்பு சக்தியால் உங்களிடம் வந்தடைகிறது. உதாரணத்துக்கு, நீங்கள் இளமை காலத்தில் காதல் உங்கள் மனதில் மலர்வதற்கு முன்பு சோகமான காதல் தோல்வி பாடல்களை அதிகமாக விரும்பி தினம் தினம் கேட்டிருப்பீர்கள். அந்த சோக வரிகளை ரசித்து இருப்பீர்கள். அவை உன் ஆழ்மனதில் பதிந்திருக்கும். அதே சோகமான உணர்வுகள் நீங்கள் காதல் செய்யும் காலத்தில் ஈர்ப்பு விதி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நீங்களும் காதல் தோல்வி அடைந்தவராக மாறுவீர்கள். நீங்கள் காதல் தோல்வியாளராக இருந்தால் இதை நினைவுபடுத்தி பாருங்கள். ஆம், எனக்கு காதல் தோல்வி படங்கள் பிடிக்கும், அல்லது தோல்வி பாடல்களை நான் அடிக்கடி கேட்டிருந்தேன், அல்லது என்னை சுற்றி தோல்வியாளர்கள் இருந்தார்கள், அவர்களுடைய கதைகளை நான் ஆர்வமாக கேட்டிருந்தேன் என்று இதில் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்வீர்கள். இந்த ஈர்ப்பு விதிக்கு உங்கள் எண்ணம், உணர்வு, சொல், செயல் இவற்றின் மூலம் சொல்லிய விஷயங்களையே நமக்கு இப்பொழுதும் நம் வாழ்வில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இது மாதிரிதான் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு வேண்டாதவற்றை பற்றித்தான் யோசிக்கிறாங்க. இதனால தான் அந்த வேண்டாத விஷயம் நம்ம துரத்திக்கிட்டே திரும்ப திரும்ப வருது. நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நல்லதா கெட்டதா, அது உனக்கு தேவையா தேவையில்லையா, அது உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இதை பற்றியெல்லாம் ஈர்ப்பு விதிக்கு தெரியாது. நீங்கள் உணர்வுபூர்வமாகவோ எண்ணத்தினாலேயோ செயல்களினாலேயோ அடிக்கடி நினைக்கும் விஷயங்களை உங்களிடம் அப்படியே கொண்டு வந்து சேர்க்கும் வேலையைத்தான் ஈர்ப்பு விதி செய்கிறது. உதாரணமாக, உனக்கு கடன் சுமை இருப்பதாக நினைத்து நினைத்து வேதனைப்படும் போதும் அதற்காக வெட்கப்படும் போதும் உங்கள் உணர்வுகள் மூலமாக உடல் அணுக்களுக்கு வேதனை உணர்வுகளை பாய்ச்சிய பின் ஈர்ப்பு சக்தி அதையே உங்களுக்கு அதிகமாக கொண்டு வந்து கொடுக்கிறது. அது உனக்கு நல்லதா கெட்டதான்னு அதுக்கு தெரியாது. எனவேதான் நல்ல விஷயங்களை மட்டுமே மனதில் நினைக்க, யோசிக்க பழகி கொள்ளுதல் வேண்டும். இப்போ உங்களுக்கு தோணும், எனக்கு கெட்ட எதிர்மறையான எண்ணம் வருது, ஏன் வருது, அதை எப்படி மாற்றுறதுன்னு தோணும். நாம் அனைவருக்குமே கெட்ட எண்ணம் வரும். ஆதி மனிதன் இருந்த காலத்தில் வேட்டையாடி கொண்டு காடுகளில் குகைகளிலும் மனிதன் வாழ்ந்த காலத்தில் எந்த விலங்கு வந்து நம்மை தாக்குமோ, அப்படி வந்தால் என்ன செய்யலாம், எப்படி கொல்லலாம் என்ற எண்ணம்தான் அவன் மனதில் தோன்றும். விலங்குகளோடு போராடவும் அவன் வாழ்ந்து கொள்ளவும் இந்த எதிர்மறை எண்ணம் அவனுக்கு தோன்றியது. அதுவே மரபு வழியாக இந்த எதிர்மறை எண்ணம் நம் அனைவருக்கும் வருகிறது. சிலர் அவற்றை தன் பழக்க வழக்கங்களால் மாற்றிக்கொண்டனர். நீங்களும் அந்த நல்ல பழக்க வழக்கங்களை தொடர்ந்து பயன்படுத்தி மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த எதிர்மறை எண்ணம் எப்படி வருது, எப்படி பழக்க வழக்கங்களாக மாற்றிக்கொள்ளலாம் என்று நான் முந்தைய பதிவான எதிர்மறை எண்ணத்தை எப்படி நேர்மறை எண்ணமாக மாற்றுவது என்று விரிவாக பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. நம் உடலை
தூய்மைப்படுத்த நாம் தினமும் குளிக்கின்றோம். ஆனால் மனதை தூய்மைப்படுத்த நாம் என்ன செய்கின்றோம்? ஏன் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும்? மனதில் இருந்துதான் எண்ணங்கள் தோன்றுகின்றன. மனம் தூய்மையாக இருந்தால்தான் நேர்மறையான நல்ல எண்ணம் தோன்றும். இந்த எண்ணம் தான் நம் வாழ்க்கையை மாற்றுகிறது. எனவே நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மனதை தூய்மைப்படுத்துதல் அவசியம். சரி, கெட்ட எண்ணம் தோணும் போதே எப்படி அதை திசை திருப்புவது என்று பார்ப்போம். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யும்போது அது மாறும். உதாரணமாக, பிடித்த இசை கேட்பது, நகைச்சுவை காணொளிகளை பார்ப்பது, குழந்தைகளுடன் விளையாடுவது, உங்கள் செல்ல பிராணிகளோடு விளையாடுவது, இது போன்ற உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் செய்யும்போது உங்கள் மனம் மகிழ்ச்சியாக மாறும். கெட்ட எதிர்மறையான எண்ணம் தோன்றாது. கெட்ட எண்ணம் முற்றிலும் வராது என்று நான் சொல்லவில்லை. எதிர்மறை எண்ணம்தான் நம் மனதில் அதிகமாக இருக்கிறது. நேர்மறை எண்ணம் அதிகமாக இருந்தால் கெட்ட எதிர்மறை எண்ணங்கள் குறைந்துவிடும். பிளஸ் அதிகமாகவும் மைனஸ் குறைவாகவும் இருந்தால்தான் மின் விளக்கு கூட எரிகிறது. மைனஸ் அதிகமாகவும் பிளஸ் குறைவாகவும் இருந்தால் மின் விளக்கு எரியாது. எனவே பிளஸ் என்ற நேர்மறையை அதிகமாக்க நம் மனதில் இருக்கும் மாபெரும் சக்தி எரிய ஆரம்பிக்கும். த சீக்ரெட் என்ற படத்தில் ஒரு முக்கியமான வசனம் உண்டு. உன்னோட விருப்பம்தான் எனக்கு கட்டளை என்று ஒரு மாபெரும் சக்தி நம்மை நோக்கி கூறுவது போல் இருக்கும். உண்மைதான் நண்பர்களே. நம்மை சுற்றி ஒரு மாபெரும் ஈர்ப்பு சக்தி சுற்றி கொண்டே இருக்கிறது. அது உங்கள் எண்ணத்தின் வாயிலாக நினைக்கும் விருப்பங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் நினைக்கும் எண்ணங்கள் தான் ஈர்ப்பு விதிக்கு கட்டளை. எனவே உங்களுக்கு தேவையான நல்ல நிகழ்வுகளையே நினைத்து ஈர்ப்பு சக்தியால் பெற்றுக்கொள்ளுங்கள். இதே கருத்தை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம திருக்குறளில் கூட வினைத்திட்பம் என்ற அதிகாரத்தில் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின் என்று நம் தமிழ் அறிஞர் வள்ளுவர் கூறியுள்ளார். அதாவது, ஒன்றை செய்ய எண்ணியவர் அதை செய்து முடிப்பதற்கு ஏற்ற மன உறுதியுடையவராக இருந்தால் அவர் அடைய நினைத்த எல்லாவற்றையும் அவர் எண்ணியபடியே அடைவார் என்று பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே நம் மூதாதையர் வள்ளுவர் கூறியுள்ளார். எல்லாம் என்னால் முடியும் என்று எண்ணுங்கள். நீங்கள் நினைத்தது கிடைத்துவிட்டதாக கனவு காணுங்கள். அவற்றில் வாழ்வது போல் துணிந்து செயல்படுங்கள். அந்த துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் அவற்றை அடைவதற்கான மந்திரமும் அடங்கியுள்ளது. நீங்கள் ஒரு வேலை தொடங்க நேரம் பார்க்காதீர்கள், தள்ளி போடாதீர்கள். உங்கள் மனதில் தோன்றிய கணமே அதை துணிவோடு எனக்கு ஈர்ப்பு சக்தி நிறைவேற்றி கொடுக்கும் என்று உங்கள் உள்நோக்கம் திடமாகவும் முழு நம்பிக்கையாகவும் முதலடியை எடுத்து வையுங்கள். முழுபடியும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நாம் எங்கு செல்ல வேண்டும் என்று மட்டும் நினைத்தால் போதும். எப்படி போவது என்று நினைக்க தேவையில்லை. இந்த ஈர்ப்பு விதி மூலம் உங்களுக்கு அதை இந்த பிரபஞ்சம் செய்து கொடுக்கும். எனவே இந்த ஈர்ப்பு விதியை முயற்சி செய்து அதற்கான பயிற்சியும் செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி என்ற இலக்கை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இது மாதிரியான பதிவுகளை பார்க்க மெய்யொலி சேனலை தொடர்ந்து பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க மனசு தூய்மை அடைய இது போன்ற நல்ல பதிவுகளை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கின்றேன். நான் உங்கள் பிரபாகரன். நன்றி.